இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னா ஸ்டார்ட் அப் ஜாப் விசஸ் எம்என்சி ஜாப். ஆக்சுவலி இதை பற்றி நிறைய பேர் வந்து கூறி ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இனிஷியல் என்னோட ஜாப் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணி போகலாம், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுங்கிற மாதிரி போகலாமா இல்லை எம்என்சிஸ் போகலாம். எம்என்சிஸ் போனால் தான் நல்ல பேக்கேஜ் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் அப்லாம் எந்த அளவு ஒரு கேரண்டி இருக்கும், எப்படி க்ரோத் இருக்கும்னு எதுவுமே தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷனை கேட்டுட்டு இருந்தான். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நம்ம கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் இதனுடைய பேசிக் பாயிண்ட்ஸ். ஸ்டார்ட் அப் கம்பெனிங்கிறது ஆல்மோஸ்ட் பெரிய லெவலில் வந்து ஒரு செயின் ஆஃப் பீப்புள்ஸ் யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அ கைண்ட் போயிட்டு நம்ம ஒரு சில ஒர்க் பண்ணுவோம், ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள நம்ம ஒர்க் பண்ணுவோம், சேலரி பெருசாக இருக்காது. எம்என்சினா ஒரு பிக்கஸ்ட் நேம் பிராண்டுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணுவோம், லாங் செயின் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். க்ரோத் ஸ்லோவாக இருந்தாலும் பெர்மனன்ட் ஜாப். இது வந்து எல்லாருக்குமே மைண்டில் இருக்கிறது. பட் ரியல் டைமாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்ட் அப். இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி இனிஷியல் என்னோட ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு சின்ன லெவலில் கன்சர்ன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், ரொம்ப பிக்கஸ்ட் எமர்ஜென்சி ஸ்கூல் கூட. ஸோ இந்த சின்ன லெவல் கம்பெனிக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் பண்ணுறேன். அந்த ஒர்க் பண்ணிட்டு நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு அடுத்த அடிஷனாக எனக்கு இன்னொரு ஒர்க் கிடைச்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திருப்பி அந்த ஒர்க்கும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அடுத்து எனக்கு ஒரு ஒர்க் அடிஷன் பண்ணி எனக்கு ஒரு ஜூனியர் கொண்டு வந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக என்னால் ஒர்க் வந்து மல்டிபிள் பண்ணி போயிட்டே இருக்க முடிஞ்சிச்சு. இப்போ எந்த ஒரு ஐடியாவாக இருந்தாலுமே என்னால் அந்த ஐடியா வந்து ஈஸியாக என்னால் மேனேஜ்மெண்ட்டை கன்வே பண்ண முடியும். ஈஸியாக நான் ஒரு சிஇஓ மீட் பண்ண முடியும், சிஎஃப்ஓ மீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒர்க் ஆல்ரெடி இப்படி பண்ணியிருந்தாங்க, இத்தனை இயர்ஸ் இப்படி பண்ணியிருக்காங்க, இந்த ஒர்க்கை நம்ம இப்படி மாத்திரம் பிளான் பண்ணியிருக்கேன், சிஸ்டமைஸ்டாக கொண்டு வந்திருக்கேன். சரி ஓகேவா பண்ண எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிகாஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது அந்த டிசிஷன் மேக்கர்கிட்ட நம்ம ஐடியாவை கன்வே பண்ண முடியும், அந்த ஐடியா ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதில் சக்ஸஸ் இருந்தால் இட்ஸ் வெல் அண்ட் பெட்டர். சப்போஸ் இல்லைன்னா ட்ரையல் என்னன்னா நாட் அன் இஷ்யூ, ஆல்மோஸ்ட் யூ ஹவ் பீன் ட்ரைடு. ஈஸியாக மேனேஜர் ஆக்சஸ் பண்ண முடியும், சிஎஃப்ஓ சிஇஓங்கிற ஆக்சஸ் பண்ணும்போது நியூ ஐடியாஸ், இன்னோவேட்டிவ் உங்களோட ஐடியாஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணவே முடியும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மல்டி ஜாப்ஸ். ரொம்ப ஈஸியாக நிறைய ஜாப் ப்ரொஃபைலை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். இது வந்து ஐடி ஜாப் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹெச்ஆர் ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது ஒரு சின்ன ஒரு பிக்கஸ்ட் எம்என்சியில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணால் ரெக்ரூட்டராக தான் கொஞ்ச நாள் நான் ட்ராவல் பண்ணும், ஒரு 2-3 இயர்ஸ் ட்ராவல் பண்ணும். அதுக்கடுத்து திருப்பி அதுலேருந்து ஒரு சீனியர் ரெக்ரூட்டர், அதுக்கப்புறம் மேனேஜர், இந்த ஒரு ட்ராவலிங்கில் தான் நான் ஒரு மிடில் லெவலுக்குள்ளே தான் போனேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து சிஸ்டமைஸ்டு நாலேஜும் ரெக்ரூட்மெண்ட் நாலேஜ் இருந்துச்சு. உள்ளே பிக் பண்ணாங்க. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சீனியர் கொஞ்சம் ஜாப் விட்டு வெளியே போகிற ஸ்டேஜ் இருந்துச்சு. தியரட்டிக்கலாக எனக்கு ஒரு சில ஐடியா இருந்துச்சு, பேரோல் பற்றி இன்டர்ன்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஐடியா இருக்குன்னா சரி ஓகே ட்ரை பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு டக்குனு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு மிடில் லெவல் கன்சர்ன் தான், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நான் ட்ரை பண்ணேன். 1 or 2 months வந்து பேரோல் கரெக்டாக கொடுத்தேன். அந்த ஜாப் என்னையே பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அடுத்து எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய லெவல் டிபார்ட்மெண்ட், நிறைய பேர் இருந்தால் தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று ரைஸே இருக்காது. ஸோ என்னோட டீம் மேனேஜர், அடுத்து என்னோட டீம் லீடு, அதுக்கடுத்து நாங்கள் 2 பேர் ரிப்போர்ட்டிங்க. ஸோ என்னோட டீம் லீட் போகும்போது ஆட்டோமேட்டிக் ஈஸியாக நல்லா அந்த ஜாப் எடுக்க முடிஞ்சிச்சு. ஜாப் எடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட எல்லா ஜாப்புமே நான் பார்க்க ஆரம்பிச்சேன் ஒரு ஸ்டேஜில். அப்போது எனக்கு ஒரு ஜூனியர் வந்தாங்க, என்னால் அடுத்த ஜூனியருக்கு நல்லா ஒர்க்கை செக்ரிகேட் பண்ண முடிச்சு, நிறைய ஒர்க் நான் பண்ண முடிச்சு. அது ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மேனேஜர் இல்லைனாலுமே அந்த ஒர்க் நடக்கும். ஆல்மோஸ்ட் என்னோட ப்ரெசன்ஸ் இருந்தாலே போதும், அந்த ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெப்ளிகேட் அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான். ஆக்சுவலி இனிஷியல் நாங்கள் 2 பேருமே ரெக்ரூட்மெண்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம், கெரியர் சின்ன லெவல் கன்சர்ன் ஸ்டார்ட் பண்ணோம். நான் இந்த மாதிரி கன்சர்னுக்குள்ளே போனேன், நிறைய ஜாப் கிடச்சி நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ரெஸ்யூமேல அவ்வளோ ஒர்க் ஹைலைட் பண்ணியிருப்பேன். இந்த ஒர்க் தெரியும், அந்த ஒர்க், பிகாஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க் பண்ணது பிஎஃப்ஐ இஎஸ்ஐ எல்லாமே டச் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே எண்ட் டு எண்ட் க்ளோசிங் தான். ஸோ அப்போ எனக்கு ஜாப் பயங்கரமாக வைடாக எல்லா ஃபீல்ட்லேருந்தும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்ல பேக்கேஜ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னா என் கன்சர்ன் விட்டு வெளியே வரும்போது நான் அந்த மிட் லெவல் கன்சர்ன் பண்ணால் அவன் வந்து போனது எல்என்டியில் ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே போனான். எல்என்டிங்கிறது எவ்வளோ பெருசுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அவன் ரெக்ரூட்மெண்ட் இந்த ஸ்டாஃபிங் பொசிஷனுக்குள்ளே போனால் அது உள்ள கேட்குறது ஒரு 50 பேர் இருக்காங்க. ஸோ அவன் அதில் தான் மூவ் ஆகிட்டு இருந்தான். ஆனால் அவன் இனிஷியலாக போகும்போது எனக்கு ஒரு செகண்ட் ஜெர்க் இருந்துச்சு, என்னோட செம்ம கன்சர்னில் போய் செட்டில் ஆகிட்டேன். அவனும் சொல்லுவான் எல்என்டிக்குள்ளே இருந்தேன், ஸோ இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் அடுத்து ஒரு 4-5 இயர்ஸ் கழிச்சு நான் வெளியே வரும்போது எனக்கான டிமாண்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. இண்டஸ்ட்ரீஸில் ஸ்ட்ரெயிட்டாக மேனேஜர் பொசிஷன் தான், அல்லது ஒரு பிக்கஸ்ட் எமர்ஜென்சியில் கிடச்சிச்சு. அவன் எல்என்டியில் ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு ட்ராவல் பண்ணிட்டு திருப்பி அங்கேருந்து வெளியே வரும்போது ரெக்ரூட்மெண்ட் தவிர்த்து அவனுக்கு வேறு நாலேஜே இல்லை. ஸோ அவனுக்கு வந்து மல்டி ஜாப் அந்த ஸ்கில் செட் எதுவுமே இல்லாதனால வேறு கம்பெனிக்குள்ளே கிளிக்கே ஆகலாம். அவனுக்கு வேறு ஜாப் ப்ரொஃபைல் என்னென்னு போட முடியும். நான் இங்கே இந்த கம்பெனியில் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் தான் இருக்கேன், இந்த ஜாப் மட்டும் தான் எனக்கு தெரியும் போடுறான். வேறு எந்த ஜாப் அங்கே ஹைலைட்டே பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ஒரு பிஜேபி போகும்போது இவன் இந்த ஜாப் பண்ணனா இல்லை, இந்த ப்ரொஃபைலில் தான் இருந்தான். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் பேசுகிறப்ப எல்லாத்தையுமே அந்த ப்ரொஃபைல் தான் மென்ஷன் இருக்குது. வேறு எதுவுமே ஹைலைட்டு பண்ண முடியாது. ஏன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஸ்கில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ண முடியும். ஸோ அவன் எம்என்சியில் இருந்து அவனுக்கு இருந்த ஒரு பிக்கஸ்ட் ஃப்ளா இதாக இருந்துச்சு. ஏன்னா அவனால் வேறு கம்பெனிக்குள்ளே ஜம்பே பண்ண முடியல. சரி அப்புறம் அப்படியே எல்என்டிலே இருந்து திருப்பி வேறு ரெக்ரூட்மெண்ட்லேயே கொஞ்சம் ஹையர் லெவலில் வேற ஒரு கம்பெனிக்குள்ளே போனான். திருப்பி அங்கேயே என்னென்னா அவனால் அடுத்த லெவலில் ப்ராட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஒரு பேஸை விட்டுட்டா அவனால் அடுத்த லெவலில் பெரிய லெவலில் ப்ராட் பண்ண முடியாது. திருப்பி அப்படியே இதுவாகுது. பட் எனக்கு இமீடியட்டாக நெக்ஸ்ட் லெவல் கேடர் வந்து வந்துருச்சு. இந்த 2 கேஸ் ஸ்டடிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவன் எல்என்டியில் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி, நான் இருந்த இடத்துல பெரிய லெவலில் ஜாப் செக்யூரிட்டி இருக்காது. சரிங்களா? ஜாப் செக்யூரிட்டி இருக்காது, மல்டி பெனிஃபிட்ஸ், லீவு, அதுமாதிரி எதுவுமே இருக்காது.
டைமிங் இருக்காது, ப்ராப்பர் டைமிங்லாம் இருக்காது. ஸோ சண்டே ஆனாலும் போய் வேலை செய்ய ரெடியா இருக்கணும். ஒரு ஒர்க் டிமாண்ட் இருக்கு, 5:30க்கு ஒர்க் முடியுதுன்னா நான் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டேலாம் பண்ணியிருக்கேன். நைட் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப் அண்ட் இருக்கும். பட் என்னன்னா நமக்கு லேர்னிங் அப்படிங்கிற நீங்க ஒரு ப்ரையாரிட்டி பண்ணியிருந்தீங்கன்னா பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் அப். இல்ல சார் எனக்கு வந்து ஒரு செக்யூர்டு ஜாப் தேவை, எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு இன்கம் தேவை, ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கன்சிடர் எம்என்சி பெட்டர். எம்என்சிக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங்லாம் இருக்காது. நம்ம டஃப்பாக எடுத்து ஒர்க் பண்ணணும், சாட்டர்டே சண்டே வந்து ஒர்க் பண்ணாலுமே எந்த ஒரு கிரைட்டீரியாவும் எதுவுமே இருக்காது. இஷ்டம் தான் வா, கஷ்டம் தான் போ. பட் உனக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லீவு, நைட் ஸ்ட்ரெச் பண்ணிலாம் ஒர்க் பண்ணுங்கிற மஸ்ட் இருக்காது. 12 ஹவர்ஸ் மேலே ஒர்க் பண்ணுங்கிற மஸ்ட் இருக்காது. நான் ஒர்க் பண்ண கன்சர்னில் பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸுங்கிறது ரொம்ப நார்மல், ரொம்ப ரொம்ப நார்மல். 10 ஹவர்ஸ் பியாண்ட் தான் மினிமம் ஒர்க் பண்ணும். மார்னிங் ஒரு 9 o'clock ரிப்போர்ட் பண்ணேன்னா 7:30 வரையும் நான் இருந்தாலும் டிஃபரெண்டாக அதுக்கு டிமாண்ட் பண்ணிச்சு கம்பெனி. 5:30க்கு ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்தாலும் அடுத்து 2 ஹவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். கம்பெனி டிமாண்டட். பட் அதுக்கேற்ற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இருக்காது. ஒரு 3 years 4 years தள்ளி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ரிசல்ட். ஆக்சுவலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட பிளான் என்ன, எப்படி இருக்கணும், எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும்னா இனிஷியலாக உங்களோட ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் லெவல் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் லெவல், ஒரு லோயர் லெவல் கன்சர்னுக்குள்ளே போகிறது சேஃப் ஜோன். இனிஷியலாக ஃபர்ஸ்ட் 3 years உங்களோட ப்ரொஃபைல் நல்லா மர்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லா ஒர்க்கையும் லேர்ன் பண்ணி எல்லா ஒர்க்கையும் ஹைலைட் பண்ணி ரெஸ்யூமே வந்து நல்லா ஃபுல் டைட்டான ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எம்என்சிக்குள்ளே ஃபிட் ஆனாலும் எம்என்சிக்குள்ளே ஒரு ரெகுலராகவே ஒரே ஒர்க் பண்ணாலுமே உங்களோட பேஸ் ஒர்க் இருக்கு. ஸோ உங்கள் ரெஸ்யூமே நல்லா ரிச்சாகவே இருக்கும். எஸ் அந்த ஒர்க்கை பற்றி தெரியும், ஒர்க்கை பற்றி ஃபுல் ஐடியா இருக்கு. ஐ பீன் டன் திஸ் ஒர்க். இந்த கம்பெனியில் நான் 1 second நான் டீம் லீட் ஆகிட்டேன், டீமே ஃபுல்லாக மேனேஜ் பண்ணும் போது ஒர்க் மல்டிபிள் ஆகுது. ஈஸியாக உங்களோட ரோல், உங்களோட ப்ரொமோஷன்ஸ், சப்ஜெக்ட் நாலேஜ், அது பற்றின ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இனிஷியலாக இருந்து நான் எம்என்சியில் இருந்தேன்னா எம்என்சியில் இருந்தேன் அந்த அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குமே தவிர்த்து ஒர்க் தெரியுமா பார்த்தா பெரிய லெவலில் தெரியாது. சரிங்களா? இது வந்து ஒரு பிகஸ்ட் ஃப்ளா. ஈவன் இஃப் யூ கோ ஃபார் அன் ஐடி ஆல்சோ ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மில் தான் ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட்ல ரொம்ப லாங் டேர்ம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பீங்க. ஒரு 3 years தான் அந்த ஒரே ப்ராஜெக்ட்ல தான் இருந்திருப்பீங்க. வேற ஒரு சின்ன ஒரு கன்சல்ட் போனவங்க பார்த்தீங்கன்னா மல்டி ப்ராஜெக்ட்ஸில் உட்காந்துருப்பான். ஸ்டார்ட் கிளைண்ட்டை டிஸ்கஸும் பண்ணியிருப்பான், என் ரிசல்ட்டும் பார்த்துருப்பான், டெஸ்டிங்கும் பார்த்துருப்பான். ஸோ அவனோட ஒர்க் நாலேஜே வேற மாதிரி இருக்கும். ஸோ அவனுக்கு எம்என்சியில் அவனோட ப்ரொஃபைலுக்கான டிமாண்டே வேற லெவலில் இருக்கும். இந்த எம்என்சிலேருந்து இப்போ 3 years ஒருத்தன் போகிறான், ஒரு மிட் லெவலில் ஸ்டார்ட் அப் லெவலில் இருந்து ஒரு பையன் போகிறான்னா ஸ்டார்ட் அப் லெவலில் இருந்து போனவனோட நாலேஜ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதுதான் இதனுடைய டிஃபரன்சியேஷன்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத இங்கே பிளான் பண்ணிக்கோங்க. கிளியர் அட்வைஸ். நிறையா பர்சன்ஸோட சக்ஸஸ் எப்படின்னா இனிஷியல் ஸ்டார்ட் அப்பில் பண்ணிட்டு ஒரு 3 or 4 years இருந்துட்டு அதுக்கப்புறம் எம்என்சிஸ்குள்ளே போகிறது. ஸோ இதுதான் என்னோட கிளியர் அட்வைஸ். உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது, எந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்குது, நீங்கள் உங்கள் கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, உங்களோட க்ரோத் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ ஃபர்தராக இந்த வீடியோ பார்த்து அடுத்து கெரியர் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா எடுக்கலாம். ஒரு 1 or 2 years இப்போ தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார், எனக்கும் உங்களே பிளான் பண்ணிக்கிறேன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸிஸ்டிங்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அது எம்என்சிக்குள்ளே போகிறதுனால ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கா, அல்லது ஸ்டார்ட் அப்புக்குள்ளே போயிட்டு அடுத்து எம்என்சிக்குள்ளே போனதுனால பயங்கரமாக இருக்கா, இல்லை ஸ்டார்ட் அப்புக்குள்ளே போனாலும் கெரியரை பயங்கரமாக நினைச்சா எது வேணாலும் யூ கேன் ட்ராப் இந்த கமெண்ட்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த லிங்க் வந்து பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஃபர்தர் கண்டென்ட் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாலும் யூ கேன் ட்ராப் இன் த கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.